அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கா சார்? வணக்கம். வைகை செல்வன் சார் இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம். வைகை செல்வன் சார் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? சார் வணக்கம் சார், வைகை செல்வன் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம், கேக்குதா பேசுறது? வணக்கம். திரு ஆர்பி உதயகுமார் ரொம்ப காட்டமா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு சமூக வலைதளத்துல. எதிரிகள் துரோகிகள் யாரும் அசைத்து பார்க்க முடியாதுன்னு. பேச வேண்டிய நபர்கள்ட்ட தானே பேசணும். இந்த மாதிரி காணொளி வெளியிடுறதோ அதெல்லாம் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துற போகுது? செங்கோட்டையின் அதிருப்தியா இருந்தா செங்கோட்டையன்ட்ட பேசணும், கோகுலேந்திரா அதிருப்தியா இருந்தா கோகுலேந்திராட்ட பேசணும். யாரெல்லாம் அதிருப்தியா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தானே பேசணும். இல்ல, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றுபட்ட இயக்கமாக இப்போது பல நேரங்களில் அந்த இயக்கத்தினுடைய வழிகளை பல பிரச்சனைகளிலிருந்து சிக்கலிலிருந்து தீர்வுகளை அடைபடுவதற்காக நடைபெற்று வருகிறார். பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளும் இடைப்பட்ட நேரத்திலும் கூட சிறந்த முறையிலே இந்த இயக்கத்தை வழிநடத்தினார் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இந்த இயக்கத்தை பிளவுபடுத்த வேண்டும் அல்லது சிக்கல் ஏற்படுத்த வேண்டும் அல்லது குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான கருத்துக்கள் எது உருவானாலும் அது தவறான கருத்து என்பதைத்தான் இந்த நேரத்திலே அவர் பதியப்பட்டிருக்கிறார். இல்ல, ரெண்டே நிலைப்பாடு தானே சார். ஒன்று, அதிமுக ஒருங்கிணையணும், எல்லாரும் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒண்ணு செய்யணும்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு பாஜக கூட்டணி வேண்டுமா வேண்டாமான்னு இருக்கக்கூடிய முரண்பாடுகள். இதை தவிர வேற எந்த விவாதமும் கட்சிக்குள்ள வரலையே. ஒருங்கிணைக்கிறது தொடர்பாகவும் பாஜக கூட்டணி தொடர்பாகவும் எடுக்க வேண்டிய நிலைப்பாடுகள்ல தானே கட்சிக்குள்ள பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. அதை சரி செய்ய முடியலையா இபிஎஸ்னால? இல்ல, அதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைப்பு என்பதெல்லாம் குறித்து பொதுச் செயலாளரும் பொதுக்குழுவும் செயற்குழு தான் இறுதி முடிவெடுப்பார். ஆக இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே தேவையில்லாத பல சர்ச்சைகளை சலசலப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. ஆக கூட்டணி குறித்து இப்போது பேசுவதற்கு இது நேரம் அல்ல, தருணம் அல்ல. இன்னும் இடையே தேர்தல் காலம் வர இருக்கிறது. அந்த தேர்தல் வருகிற போது இதற்குரிய ஒரு முடிவு எட்டப்படும். அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போனவங்க யாரும் வேண்டாம், அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆர் வேண்டாம், அதை வளர்த்தெடுத்த ஜெயலலிதா வேண்டாம் அப்படின்னு அடுத்தடுத்த நிலைப்பாடுகளை நோக்கி தன்னை மட்டுமே இபிஎஸ் முன்னிலைப்படுத்துறதுனால தானே இந்த இடைவெளிகள் அதிகமாயிட்டே இருக்கு. உட்கட்சியிலிருந்தே தவறான கருத்துங்க. உட்கட்சியிலிருந்தே அந்த புகைச்சல் வெளியே வருதுன்னா, எம்ஜிஆரும் வேண்டாம் ஜெயலலிதாவும் வேண்டாம், ரெட்டலை மட்டும் போதும், நான் மட்டும் போதும், பிரிஞ்சு போனவங்க யாருமே வேண்டானா, பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, எம்ஜிஆரால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, கட்சிக்கு பங்களிப்பை கொடுத்தவர்கள், கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு அவங்களான பங்களிப்பை செய்தவர்கள். ஆனால் அந்த முரண்பாடுகளை ஜெயலலிதா மறந்த மாதிரி எம்ஜிஆர் மறந்த மாதிரி மீண்டும் அரவணைத்து கொண்ட மாதிரி அந்த இடத்துக்கு வரமாட்டேன்றாரு இபிஎஸ்ன்றதானே அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இல்ல, அதாவது நீங்க உங்க குற்றச்சாட்டு தவறான கருத்து அல்லது உங்கள் கருத்தை நாங்கள் மறுக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அதற்கு பிறகு 50 ஆண்டு கால அரசியலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்து சென்றவர் புரட்சி தலைவர் அம்மா. ஆக இருவரும் தலைவர்களுடைய வரலாற்று பெருமைகளை தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் இருக்கிற போது எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை தமிழகம் முழுவதும் நடத்திடுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தார். ஆகவே அவர்களை புறந்தள்ளி விட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு. அதோடு இல்லாமல் சொல்றது கட்சியின் மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன், வேற யாரும் இல்ல. இல்ல, அதை அன்றைய அவர் சொன்னாரு. மறுநாள் இந்த பிரச்சனையிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆக இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், இந்த இயக்கம் சரியாக செயல்பட வேண்டும் என்கிற கருத்து எப்போதும் இருக்கிறது. பிளவுபட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் அங்கிருந்து பல பேர் குழுக்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து இணைந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவோடும் ஒரு பொலிவோடும் இயங்குவதும் எடப்பாடியாருடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருப்பதை சகித்துக் கொள்ள முடியாதவர்களும் சொல்கிற கருத்தாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. அதிமுகக்குள்ள இருந்து
உட்கட்சி தொடர்பான விமர்சனங்கள் சமீப நாட்களாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. திரு செங்கோட்டையன், திரு எம்ஜிஆர், திருமிகு ஜெயலலிதாவுடைய படங்கள் திரு எடப்பாடி பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் வைக்கல என்ற விமர்சனத்தை முதலில் வைத்தார். திருமிகு கோகுலேந்திரா தன்னுடைய புகைப்படத்தை போடுவதற்கு கட்சியுடைய நிர்வாகிகள் முன்வரதில்லை அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்தார். அதை தொடர்ந்து திரு செங்கோட்டையின் நிகழ்ச்சியில் பேசும்போது கட்சி ஒற்றுமையாக இருக்கணுன்றதுனால நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதைத் தொடர்ந்து தற்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் திரு ஆர்பி உதயகுமாருடைய காணொளி ஒன்று வெளியாகியிருக்கு. எதிரிகள் துரோகிகள்னால கட்சியை அசைத்து பார்க்க முடியாதுன்னு அவர் விமர்சனத்தை வைத்திருக்கிறார். நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுகவுடைய இரட்டலை தொடர்பான உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையையும் நீக்கி இருக்கிறது. இதெல்லாம் கட்சிக்குள்ள இருந்த அந்த உட்கட்சி தொடர்பான இந்த விவகாரங்களை இன்னும் அடுத்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.